500 மார்க் எடுக்கணுன்றது நம்மளோட எல்லாரோட கடமை. ஆனா அந்த 500 மார்க் எடுக்கிறதுக்கு இன்னும் 60 நாள் தான் இருக்கு. அந்த 60 நாள்ல எப்படி எல்லாம் படிச்சா, என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா, என்ன மெத்தட்ல படிச்சா நம்ம அந்த 500க்கு 500 மார்க்க எடுக்கிறதுங்கிறத வாங்க மக்களே பாத்துக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு சரியா பாத்தீங்கன்னா ஒரு 60 நாள் கூட இல்ல. இந்த 60 நாள்ல எப்படி எல்லாம் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான மைண்ட் செட்டப் இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரியான சோசியல் மீடியா இருக்க உலகத்துல படிக்கிறதுன்றது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கு. நம்ம படிக்கணும்னு உட்கார்ந்தா நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் ஆகாது சோசியல் மீடியா தான். நீங்க இப்ப பாத்துட்டு கூட சோசியல் மீடியா தான் பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம 5 சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ் கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டமா ஃபீல் பண்ற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா மேத்ஸ். மேத்ஸ பார்த்தாலே ஒரு பயம் வர மாதிரி, மேத்ஸ்னாலே ஜுரம் வர கேரக்டர் எல்லாம் நிறைய பேர் நம்ம உலகத்துல இருக்காங்க. அப்படி மேத்ஸ பார்த்தாலே பயப்படுற கேரக்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் சயின்ஸ பார்த்த பயப்படுறவங்க, சோசியல் தியரியில பயப்படுறவங்க சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்டுக்குமே பார்த்து பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கதான் செய்றாங்க. யாருமே பயப்பட தேவையே இல்ல. நம்ம கொடுக்குற நம்மளோட பிளெஸிங் புஷன் கொடுக்குற எல்லா இம்பார்ட்டன்ட் பீரியட்ஸையும் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால 500 ஷேர் ஆயிருக்கும். அதுல மாற்றத்தே கிடையாது. அதுல குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போற ஸ்டடி பிளான வாங்க பார்க்கலாம். தமிழ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 மார்க் எப்படி எடுக்கிறது, அதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த 60 நாள் மொத்தமா இருக்கிற இந்த 60 டேஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு டேக்கு 2 டிவைட் பண்ணிருக்கோம். மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிவைட் பண்றோம். இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க சராசரியா 15 to 16 மணி நேரம் படிக்க வேண்டியதா இருக்கு. இதுல நடுவுல பிரேக்ஸ் எல்லாம் கொடுத்து எப்படி படிச்சா நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம்ன்றத நம்ம சொல்லிருக்கோம். தமிழ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்ல உங்களுக்கு 100 மார்க் எடுக்கிறதுன்றது அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு சில செக்ஷனை கவனமா கவனிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா தமிழ்ல 100 ஷேர் எடுக்க முடியும். முக்கியமான இடங்கள் பாத்தீங்கன்னா இந்த 1 மார்க்ல வரக்கூடிய பாடல் வினாக்கள் சொல்லுவாங்க. அந்த பாடல் வினாக்களை கரெக்டா நீங்க படிக்கணும். இந்த பாடல் வினாக்களுக்கு நீங்க புக் ஃபுல்லாவே படிச்சாதான் அதுல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். 1 மார்க்கா இருக்கட்டும், ஏன்னா 2 மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க்கா இருக்கட்டும், 8 மார்க் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பீரியட் படிச்சா கண்டிப்பா அதுக்கு கொஸ்டின் வந்துடும். ஆனா இந்த பாடல் வினாக்கு அதுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் பீரியட் வச்சிருப்போம். தமிழுக்கு நீங்க எழுத்து பிழைகள் இல்லாம எழுதும் பொழுது கண்டிப்பா உங்களால தமிழ்ல 100 out of 100 எடுக்க முடியும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் PDF இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டடி பிளானும் உங்களுக்கு ஸ்லாட்ல வரப்போது அந்த ஸ்லாட பார்த்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடிப்படையில் நீங்க தமிழ் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களால 100 out of. அதே மாதிரிதான் இங்கிலீஷா இருக்கட்டும். இங்கிலீஷ்ல உங்களுக்கு இருக்கிற கிராமர் செக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியா மார்க் எடுக்கிறது. நீங்க எல்லாராலுமே எவ்வளவு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும் இந்த கிராமட்டிக் ஃபார்ம் போகும்போது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுலயும் இந்த 1 மார்க் செக்ஷன் எல்லாம் கூட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்கிற இந்த 1 மார்க்ஸ் அட்டன் பண்றது ஒரு சவாலான விஷயமா இருக்கு. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் அது மட்டும் இல்ல 5 மார்க் செக்ஷன்ல ஃபுல் மார்க் 10 out of 5க்கு 50 மார்க்ஸ்க்கு நம்ம எப்படி எடுக்க போறோம். அந்த 50 மார்க்ஸ் ஃபுல்லா எடுக்க ஒரு சவாலா இருக்கு. அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த PDF உங்களுக்கு வேண்டாம், பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்ல நம்ம எப்படி ஸ்டடி பண்ணோம்னா அந்த 100ன்ற மார்க் எப்படி ஸ்கோர் பண்ண முடியுது நம்மளுடைய PDF போட்டு சைட்ல ஸ்லைட் ஆகும் பாத்துக்கோங்க. மேத்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் மக்களே. இங்க நீங்க எல்லாருமே பண்ற தப்பு என்ன தெரியுமா, நம்ம எடுத்தோம்னா என்ன பண்றோம்னா 1 மார்க்ஸ் படிக்க போயிடும், 2 மார்க்ஸ் படிக்க போயிடும். மேத்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பின்னாடி இருந்து வரும் 8 மார்க்ஸ் முதல்ல ஜியோமெட்ரி கிராஃப் நீங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். அதை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிட்டு அப்புறம் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போடுறதுனா ஈஸியான சாப்டர்ஸ் முதல்ல போட்டு வச்சிருக்கோம். இந்த கஷ்டமான சாப்டர்ஸ் நம்ம போறதே கிடையாது. முதல்ல நம்மளுக்கு கஷ்டமா இருக்கிற டிக்னாமெட்ரி மாதிரி இருக்கிற எல்லா சாப்டர்ஸையும் நம்ம முதல்ல கேதர் பண்ணணும். அதுல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 10 5 மார்க்கையும் நீங்க எப்படி அட்டன் பண்ணலாம், இதுல 50 மார்க் எப்படி எடுக்கிறது 5 மார்க் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ்
மார்க்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி நீங்க பாருங்க, கண்டிப்பா 10 5 மார்க் கண்ட்ரோல் வித் கம்பல்சரி அனுமதி. அதேதான் 2 மார்க் இருக்கட்டும் 1 மார்க்ஸ் இருக்கட்டும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருந்து உங்களுக்கு 10ல இருந்து 12 1 மார்க் வந்துடும். புக் இன்சைட்ல இருந்து கேட்கக்கூடிய அந்த 2ல இருந்து 5 1 மார்க் எதுவா இருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய 5 மார்க் 2 மார்க் சம்ல ஒர்க் அவுட் பண்ணி போற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம கொடுக்குற பிடிஎஃப் வழக்கமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கான அந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு தேவைன்னா உங்களோட ஸ்லாங்ல இருக்கும், நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் 75 மார்க் 25 மார்க் பிராக்டிகலுக்கு போயிருக்கு. மீதி 75 மார்க் எடுக்கிறதுல இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 7 மார்க் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கு. பயாலஜில ஒண்ணு, பிசிக்ஸ்ல ஒண்ணு, கெமிஸ்ட்ரில. இந்த 7 மார்க் ஒரு கொஸ்டின் புக் பேக்ல கிடையவே கிடையாது. இது எப்படி 7 மார்க் கொடுக்குறாங்கன்னா 2 மார்க் 1 மார்க் 4 மார்க் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க ஒரு 7 மார்க் கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஏபிசின்ற பார்ட்ல கொடுப்பாங்க. நீங்க பாத்துருக்கீங்க, கொஸ்டின்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி நம்ம கரெக்டா அந்த 7 மார்க்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏபி கரெக்டா எழுதிடுவாங்க, சில இருக்கிறத அட்டன் பண்ண முடியாது, இல்ல சில இருக்கிறத அட்டன் பண்ண முடியும், ஏபி தெரியாம இருக்கும். ஆனா இந்த ஏபிசில கேட்கிறாங்க அந்த 7 மார்க் பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூணுமே கிளியர் அட்டன் பண்ணி இந்த 7 மார்க் செக்ஷன் 21 மார்க் எப்படி எடுக்கிறது, அதுக்கு எப்படி எல்லாம் படிச்சவங்க எடுக்க முடியும், அப்புறம் 4 மார்க் அந்த 7 4 மார்க் எப்படி எல்லாம் அட்டன் பண்ணணும், கம்பல்சரி கொஸ்டின் எப்படி அட்டன் பண்றது, 1 மார்க் 1 மார்க் கேட்பாங்க அது எப்படி அட்டன் பண்றதுக்கு என்னெல்லாம் படிச்சா கரெக்டா இருக்கும், எப்படி எல்லாம் படிச்சா நம்ம ஸ்டடி பிளான ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டைலஸ் கிளாஸ் உங்களுக்கு வரும், மறக்காம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் சேம் சோசியல் எல்லாம் 8 மார்க் பாத்தீங்கன்னா மேப்ல ஒரு 8 மார்க் இருக்கு, 5 மார்க்ல ஒரு 8 மார்க். நிறைய பசங்க மேப் எப்படி மார்க் பண்ணுறது தெரியாம தப்பு பண்றாங்க. அப்புறம் 8 மார்க்ல கூட அந்த கொஸ்டின் ஆன்சர் தரவே தப்பு பண்றாங்க. அப்புறம் 5 மார்க்ல இருக்க டைம் லைன் இருக்கட்டும் அனதர் எல்லா செக்ஷன்லயும் நிறைய பசங்க ஸ்ட்ரகிள் ஆகாங்க. சோசியல்னா ஈஸியா உங்களால செட் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஆனா யாருக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. எப்படி எல்லாம் படிச்சோம்னா நம்மளால 10th இருக்கிற 5 சப்ஜெக்ட்லயும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இன்னமும் நாளை வேஸ்ட் பண்ணாம இப்பவாது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டடி பிளான மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பேஜ்ல இருக்க ஸ்டடி பிளான்ல இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லா இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு வேணுமா? 10th தமிழ், சோசியல், மேத்ஸ், சயின்ஸ் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கான A to Z இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ல இருந்து 5 மார்க்ல இருந்து 2 மார்க்ல இருந்து 3 மார்க்ல எல்லா இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு வாட்ஸ்அப்லயே பேஜ் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கிட்டு நீங்களும் நல்ல ஸ்கோரரா மாறி பப்ளிக் ரிசல்ட் வந்தோடனே மறக்காம மெசேஜ் பண்ணிருங்க. நாங்க உங்க பிடிஎஃப் ஃபாலோ பண்ணோம், நீங்க கொடுத்த ஸ்டடி பிளான ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு நல்ல ஸ்கோரரா இருக்குன்றத மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.